إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء، واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم، ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. أما بعد. அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் தஆலா இந்த சிறந்த நாளில் அவனுடைய வீட்டில் நம்மை ஒன்று கூட்டியதற்காக எந்த அளவிற்கு அவனை புகழ்ந்தால் அவன் பொருந்திக் கொள்வானோ அந்த அளவிற்கு அவனை புகழ்ந்தவனாகவும், மேலும் இங்கு நம்மை ஒன்று கூட்டியது போல் நாளை மறுமையில் சொர்க்கத்தில் உயர்ந்த சொர்க்கமான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற சொர்க்கத்தில் என்னையும் என்னுடைய குடும்பத்தார்களையும் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தார்களையும் ஒன்று சேர்ப்பானாக என துஆவை செவிமடுக்கக்கூடிய, நம்முடைய துஆவிற்கு பதிலளிக்கக்கூடிய ரப்புல் ஆலமீன் இடத்தில் துஆ செய்தவனாகவும், அல்லாஹுடைய நன்மையை ஆதரவு வைத்தவர்களாக அவன் ஏவிய விஷயங்கள் அனைத்தையும் செய்வதன் மூலமும், அல்லாஹுடைய தண்டனையை பயந்தவர்களாக அவன் தடுத்த விஷயங்கள் அனைத்தையும் விட்டு விலகி வாழ்வதன் மூலமும் அல்லாஹுவை தக்வா செய்ய வேண்டிய முறையில் தக்வா செய்து கொள்ளுமாறு எனக்கும் உங்களுக்கும் வசியத்து செய்தவனாகவும் இந்த ஜும்ஆ உரையை ஆரம்பம் செய்கின்றேன். அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எதிர்காலம், அதாவது உயிரினங்களாக இருக்கக்கூடிய அனைத்தும், மனிதர்களாக இருந்தாலும் சரி, பறவைகள், விலங்குகள் என்று எதுவாக இருந்தாலும் தங்களுடைய எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு அதற்காக சேமிப்பது என்பது ஒரு இயல்பு. பறவைகளாக இருந்தாலும் விலங்குகளாக இருந்தாலும் அவற்றிலும் சிலவற்றில் நாம் பார்க்கலாம் எதிர்காலத்திற்காக சேமித்து வைப்பது என்பது. இப்போ மழை காலம் வரப்போகுது, குளிர்காலம் வரப்போகுது அப்படின்னா சில உயிரினங்கள் அந்த மழை காலத்தில் உணவை தேட முடியாது என்பதற்காக அந்த நாட்களுக்கு தேவையான உணவை முன்னாடியே சேகரித்து அதனுடைய இருப்பிடத்தில் வச்சுக்கிறோம். அதுக்கு இருப்பிடத்துல முன்னாடியே அந்த நாட்களுக்கு தேவையான உணவை சேகரித்து அதனுடைய இருப்பிடத்துல வச்சுக்கணும். இது எதிர்காலத்தை சிந்தித்து அதற்காக நம்முடைய அந்த செயல்பாடுகளை அமைத்துக் கொள்வது என்பது அல்லாஹ் தஆலா ஆக்கி இருக்கக்கூடிய ஒரு இயல்பு. ஆனால் மனிதர்கள் இதில் கொஞ்சம் அட்வான்ஸ். மனிதர்கள், அந்த உயிரினங்கள் ஒரு வருடத்திற்கு, அடுத்த வருடத்திற்கு, அடுத்த மழை காலத்திற்கு எனக்கு அந்த உணவுப் பொருள் கிடைக்காது என்கிறதற்காக அந்த நாட்களுக்கு தேவையான உணவை மட்டும் சேகரித்து வைத்துக் கொள்ளும் என்றால், மனிதர்கள் கொஞ்சம் முன்னாடி போய் எந்த அளவுக்கு சேமிப்பாங்கன்னா மரணம் வரைக்கும் மௌத்தை அடைகின்ற வரைக்கும் தேவையான விஷயங்கள் எல்லாத்தையும் நான் ரெடி பண்ணி வச்சுக்கணும். இது மனிதனுடைய நிலைப்பாடு. என்ன படிக்கும் போதே, சிறு வயதிலேயே படிக்கும்போது எப்படி, படித்து முடித்தோடனே எப்படி,
வேலைக்கு போனா எப்படி, அதுக்கப்புறம் திருமணம் செஞ்சா எப்படி, அதுக்கப்புறம் எனக்கு பிள்ளைகள் வந்தா எப்படி, எல்லாத்தையும் பிளான் பண்ணிடுவோம். ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் பிளான் பண்ணி ரெடி பண்ணி ஃபியூச்சருக்காக தயார் செய்ய வைக்கக்கூடியது என்பது மனிதனுடைய இயல்பு. ஆனால் அல்லாஹ் தஆலா ஒரு விஷயத்தை நமக்கு ஞாபகப்படுத்துகின்றான். இதே விஷயத்தை தான் இந்த மாதிரி எதிர்காலத்துக்கு நீங்கள் சேமித்து வைத்துக் கொள்ளுங்கள் என்பதாக அல்லாஹ் தஆலா ஒரு வசனத்தை ஞாபகப்படுத்துகின்றான். ஆனால் அது யதார்த்தமான எதிர்காலம். அது என்னது? போலியான மாயையான எதிர்காலம் இல்லை. நம்ம இந்த உலகத்துல வாழும்போது நம்ம எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அந்த போலியான எதிர்காலம். போலியான எதிர்காலம் என்றால் அப்படி ஒன்று இருக்குமானே தெரியாது. நாம் நிறைய விஷயங்களை நாம் எதிர்காலத்திற்காக தயார் செய்து வைத்திருப்போம். உண்மையில் அந்த எதிர்காலத்தை நாம் அடைவோமா என்பதை நமக்கு தெரியாது. இந்த போலியான எதிர்காலத்தை அல்லாஹ் தஆலா சொல்லவில்லை. முஸ்லிம்களாக இருக்கக்கூடிய மனிதர்களாக இருக்கக்கூடிய அனைவரும் அடையக்கூடிய அந்த உண்மையான எதிர்காலத்திற்காக நீங்கள் என்ன சேமித்து வைத்திருக்கிறீர்கள் என்பது பற்றி அல்லாஹ் தஆலா ஒரு நினைவூட்டல் பண்ணுகிறான். என்ன? யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே, இத்தகுல்லாஹ், அல்லாஹ்வை தக்வா செய்து கொள்ளுங்கள். வல் தன்துர் நஃப்ஸும் மா கத்தமத் லிகத், ஒவ்வொரு ஆத்மாவும் பார்த்து கொள்ளட்டும். பார்த்துக்கிறீங்க, அல்லாஹ் தஆலா சொல்றான், ஒவ்வொரு ஆத்மாவும் பார்த்து கொள்ளட்டும் நாளைக்காக அது எதை முற்படுத்தி வைத்திருக்கிறது என்பது. நாளைக்காக என்றால் நாளை மறுமைக்காக, நாளை என்றால் நம்முடைய மரணத்திற்கு பிறகுக்காக, நம்முடைய மரணத்திற்கு பிறகு இருக்கக்கூடிய அந்த காலத்திற்காக ஒவ்வொரு ஆத்மாவும் எதை முற்படுத்தி இருக்கிறது என்பதை பார்த்து கொள்ளட்டும் என்று அல்லாஹ் தஆலா சொல்கின்றான். அல்லாஹ் தஆலா இந்த வசனத்தில் யா அய்யுஹல்லதீன ஆமனு, முதலில் ஈமான் கொண்டவர்களே, இத்தகுல்லாஹ், அல்லாஹ்வை தக்வா செய்து கொள்ளுங்கள். வல் தன்துர் நஃப்ஸும் மா கத்தமத் லிகத் வத்தகுல்லாஹ், மீண்டும் அல்லாஹ்வை நீங்கள் தக்வா செய்து கொள்ளுங்கள். வசனத்தை ஆரம்பிக்கும் போது ஈமான் கொண்டவர்களை அழைத்து அல்லாஹ் தஆலா சொல்கின்றான். ஈமான் கொண்டவர்களை அழைத்து நீங்கள் அல்லாஹ்வை தக்வா செய்து கொள்ளுங்கள் என்று முதலில் சொல்கின்றான். சொல்லிவிட்டு நாளை மறுமைக்கான ஏற்பாட்டை நீங்கள் தயார் செய்து கொள்ளுங்கள். மீண்டும் கடைசியா முடிக்கும் போது வத்தகுல்லாஹ், அல்லாஹ்வை நீங்கள் தக்வா செய்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்கின்றான். அப்ப நாளை மறுமையை, அந்த மறுமையை நினைத்து, நாளை மறுமையுடைய நிகழ்வுகளை எண்ணி பார்த்து, என்னுடைய மரணத்தை எதிர்பார்த்து அதற்கான செயல்பாடுகளை தயாரிப்பது என்பது தக்வாவுடைய ஒரு வெளிப்பாடு. தக்வாவுடைய ஒரு வெளிப்பாடு, ஈமானுடைய ஒரு வெளிப்பாடு. நாளை மறுமைக்காக, நாளைக்கு நான் மறுமையை அடைய போகின்றேன், இன்னைக்கு மௌத்தா போனா நாளைக்கு நான் மறுமையை அடைய போகின்றேன், அந்த மறுமைக்காக என்னிடத்தில் என்ன இருக்குது, அதற்காக நான் எதை தயாரித்து வைத்திருக்கின்றேன் என்ற எண்ணங்களோடு, என்ற சிந்தனையோடு ஒருவருடைய வாழ்க்கை எப்போதும் போய்கொண்டே இருக்குமே, ஆனால் என்ற எண்ணம் எப்போதும் ஒருவருக்கு இருந்து கொண்டே இருக்குமானால் இது தக்வாவுடைய ஒரு வெளிப்பாடு அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒரு நிகழ்வு, நமக்கெல்லாம் தெரிந்த நிகழ்வு தான். ஒரு முறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டில் படுத்திருக்காங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க வர்றாங்க. அந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் உமர் ரலியல்லாஹு கூப்பிட்ட உடனே படுத்து கிடந்தவங்க எந்திரிச்சு வர்றாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் எந்திரிச்சு வரும்போது அல்லாஹ்வுடைய தூதருடைய பின்பக்கத்துல பார்த்தா அந்த ஈச்ச ஓலையில படுத்து கிடந்த அந்த சுவடுகள் இருக்கு, அச்சு பதிஞ்சு கிடக்கு. ஜனாதிபதி ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதர் அந்த நாட்டை, அந்த இடத்தை ஆட்சி செய்யக்கூடியவர்கள் என்ற நிலையில் வாழக்கூடிய அந்த மக்களுக்கு அனைவருக்கும் மிக விருப்பமான ஒரு மனிதர் என்று சொல்ல போனால் அந்த மனிதர் தான். அப்படி ஒரு மனிதர் வீட்டில் படுத்திருக்காங்க. எந்திரிச்சு வர்றதை பார்த்தா முதுகுல அந்த அச்சு பதிஞ்சிருக்கு. உமர் ரலியல்லாஹு அன்ஹு பார்த்த உடனே கஷ்டம், கவலை, அழுவ ஆரம்பிச்சிடறாங்க. அல்லாஹ்வுடைய தூதரே, எங்கெங்க ஊர்லயோ எந்தெந்த நாட்டையோ தவறான முறையில எப்படியோ மக்களுக்கு ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடியவங்கெல்லாம் எப்படியோ கட்டில்கள்ல எப்படியோ நிம்மதியா சந்தோஷமா இன்பம் அனுபவிச்சு வாழ்ந்துட்டு இருக்காங்க. எங்களுடைய தூதர், எங்களுடைய ஆட்சியாளர், உங்களுக்கு இந்த நிலைமையா அப்படின்னு சொல்லிட்டு ஒன்னே ஒன்று கேட்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் மறுமைக்கான தயாரிப்புக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க அப்படின்னு ஒன்னே ஒன்று கேட்கிறாங்க. ஒன்றில் நாங்கள் உங்களுக்கு பெருசா ஒன்று தரணும்னு நாங்கள் சொல்லலை, உங்களுக்கு கோட்டை கட்டி தர்றோம், அந்த கோட்டைகள்ல நீங்க வாழுங்க அப்படின்னா நாங்க இடத்துல சொல்லப்படலை. நாங்க உங்களுக்கு ஒரு விரிப்பு தர்றோம், அந்த விரிப்பை விரிச்சு நீங்க படுத்துக்கிறீங்க. உங்களை இப்படி பார்க்க எங்களுக்கு கஷ்டமா இருக்கு. அவ்வளவு நேசம் அந்த தூதரின் மீது அந்த சஹாபாக்கள். இது சும்மா பொய்யாக வரலாற்றிற்காக சொல்லப்பட்ட விஷயம் கிடையாது. இது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதருடைய அந்த நிலையை பார்த்து அழுதார்கள் என்றால் சும்மா வரலாற்றிற்காக சொல்லப்பட்ட விஷயம் கிடையாது. சஹாபாக்களுடைய நேசம் அல்லாஹ்வுடைய தூதர் மீது அவ்வாறு இருந்தது.
அவர்களுக்கு அதை பார்த்த உடனே அவர்களுக்கு அதை ஏற்றுக்கொள்ள முடியல. தன்னுடைய உம்மாவையோ மனைவியோ பிள்ளைகளையோ இந்த நிலையில் பார்த்திருந்தால் கூட அவர்களுக்கு அந்த அளவுக்கு இருந்திருக்குமா என்பது தெரியாது. அல்லாஹ்வுடைய தூதரை அந்த நிலையில் பார்த்தவுடன் அதை ஏற்றுக்கொள்ள மனம் வரலை. நாங்கள் உங்களுக்கு ஒரு விரிப்பு தரோம், அந்த விரிப்பை விரிச்சு அது மேலே படுத்துக்கங்க. நாங்கள் உங்களுக்கு ஒரு விரிப்பு தரோம், அந்த விரிப்பை விரிச்சு நீங்கள் அது மேலே படுத்துங்கன்னு சொல்லும்போது அல்லாஹ்வுடைய தூதர் கேட்குறாங்க, மாலி வழி துன்யா, மாலி வழி துன்யா, எனக்கு இந்த உலகத்துக்கு என்னப்பா தொடர்பு, என்ன சம்பந்தம் இருக்கு? அல்லாஹ்வுடைய தூதரை கேட்கக்கூடிய கேள்வி, இந்த ஒரு கேள்வி மட்டும் போதும் இந்த உலகத்துடைய யதார்த்தத்தையும் மறுமையுடைய யதார்த்தத்தையும் தெளிவாக விளங்கிக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதருடைய கேள்வி என்ன? மாலி வழி துன்யா, எனக்கும் இந்த உலகத்திற்கும் என்ன தொடர்பு இருக்கிறது? எதற்கு? பெரிய அளவுல சேமிச்சு வைக்கிறதுக்கு, பெரிய அளவு தயார் செஞ்சு ஒரு பெட்ஷீட்டு தர யார சொல்லலாம், அதுல படுத்துக்கிறீங்க. இந்த வார்த்தை சொல்றதுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் மாலி வழி துன்யா, எனக்கும் இந்த உலகத்திற்கும் என்னப்பா சம்பந்தம்? மா அனஃபி துன்யா இல்லா கராகிப், இந்த உலகத்துல யார் தெரியுமா? ஒரு பயணி மாதிரி, அவ்வளவுதான். உலகத்துல ஒரு பயணி மாதிரி. பயணி என்றால் இஸ்தவல்ல தஹ்த ஷஜரத்தின் சும்மா ராஹ வ தரகஹா, அதாவது ஒரு இடத்துக்கு பயணத்துக்கு போய்கிட்டு இருக்கும்போது ஏதாவது ஒரு நெல்லை பார்த்தோன்னே மரத்தடியில அந்த இடத்துல கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு எந்திரிச்சு போயிடுவோம் தெரியுமா? அந்த மாதிரி தான் எனக்கு இந்த உலகத்துக்கும் உள்ள தொடர்பு. எப்படி அந்த பயணி அந்த மரத்தடியில ஒரு 2 நிமிஷம் உட்காந்து ஓய்வு எடுத்துட்டு கொஞ்சம் ராகத்தாயிட்டு இழப்பாயிட்டு கொஞ்சம் எந்திரிச்சு போயிடுவானோ, அந்த மாதிரி தான் எனக்கு இந்த உலகத்துக்கும் உள்ள தொடர்பு. வந்தேன், கொஞ்ச நேரம் இருக்க போறேன், கொஞ்ச நாட்கள், 60 to 70, மாபைன 60 வருஷம். ஆகமுடைய மக்களுடைய வாழ்நாள் எவ்வளவு? மாபைன 60 வருஷம், 60 to 70, இவ்வளவுதான். இந்த நாட்கள் நான் இங்க வாழ போறேன். இந்த நாட்களுக்குள்ள எனக்கு என்னப்பா அப்படி என்ன எனக்கு தேவை இருக்கு? எனக்கு மாபைன 60 வருஷம், 60 to 70, வெறும் 60 to 70 இந்த நாட்கள் தான் இங்க வாழ போறது. நாளை மறுமையில என்னுடைய வாழ்க்கை அது எத்தனை நாட்கள் நான் வாழ போறேன்? அப்ப உண்மையாக சிந்திக்கக்கூடிய மக்களுக்கு, உண்மையாக யோசித்து செயல்படக்கூடிய மக்களுக்கு, உண்மையாக ஹிக்மத்தாக செயல்படக்கூடிய மக்களுக்கு எது பெருசா தெரியும்? கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். உண்மையாக நான் அறிவுள்ள ஒரு நபர், நான் சிந்தனை உள்ள ஒரு நபர், நான் எதையும் யோசிச்சு சரியான முறையில் செய்யக்கூடிய ஒரு நபர் என்று பேசக்கூடிய ஒருவருக்கு மாபைன 60 70 என்று சொல்லக்கூடிய இந்த 60 to 70 அற்ப காலத்திற்கும் இன்ஃபினிட்டி, ஒரு முடிவு இல்லாம உள்ளக்க போயிட்டோம்னா அது தொடர்ச்சியா அங்கதான் முழுக்க சந்தோஷம் தான். இந்த சொர்க்கத்தை பத்தி பேசினா அதை பத்தி பேசிக்கிட்டே இருக்கலாம், அவ்வளவு விஷயங்கள் இருக்கு. இந்த மாதிரி இருக்கக்கூடிய இந்த வாழ்க்கைக்காகவும் இந்த ரெண்டையும் கம்பேர் பண்ணி தொடர்பு படுத்தினா உண்மையாக சிந்திக்க கூட, உண்மையாக அறிவுள்ள மனிதன் எதற்காக தன்னுடைய அந்த தயாரிப்புகளை தயாரிப்பான்? இந்த 2 வாழ்க்கையில எந்த வாழ்க்கைக்காக உண்மையான அறிவுள்ள சிந்திக்கக்கூடிய ஞானமிக்க ஒருவன் தயாரிப்பான் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள முடிகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் ஞானத்தில் மிகச்சிறந்த மனிதர்கள் இருந்தார்கள். அதனால்தான் மாலி வழி துன்யா என்ற வார்த்தையை அல்லாஹ்வுடைய தூதர் கேட்டார்கள் என்பதை நாம் பார்க்க முடிகிறது. சரி, அதே மாதிரி ஒரு சஹாபி அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட ஓடி வர்றாங்க. மத்தா மறுமை நாள் எப்போ வரும்? அந்த சஹாபி வந்து கேட்குறாங்க அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட, அதுக்காக உங்கள்கிட்ட என்ன இருக்கு அப்படின்னு அல்லாஹ்வுடைய தூதர் கேட்குறாங்க. மறுமை நாள் எப்போ வரும்? நம்ம சஹாபி வந்து கேட்ட உடனே அதற்காக நீங்க என்ன தயார் பண்ணி வச்சிருக்கீங்க, என்ன உங்கள்கிட்ட இருக்கு, நீங்க மறுமை நாள் எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது அவங்க சொல்றாங்க, ஹுப்புல்லாஹி வ ரசூலி, அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் நேசிக்கிறேன், அல்லாஹ்வுடைய தூதரையும் நேசிக்கிறேன். பெரிய அளவுல அமல்லாம் சொல்லல, அது நான் அப்படி இதுல இப்படி தடவை ஹஜ்ஜி செஞ்சிருக்கேன், தடவை உம்ரா பண்ணியிருக்கேன், இத்தனை லட்சம் செலவு பண்ணியிருக்கேன். ஹுப்புல்லாஹி வ ரசூலி, உள்ளத்தால செய்யக்கூடிய அமல் தான், செயல்பாடான செய்யக்கூடிய அமல்கள்லாம் அங்க சொல்லப்படலை. பெரிய அளவுல சொல்லாலேயோ செயலாலேயோ உள்ள இபாதத்தான் அங்க சொல்லப்படல. உள்ளத்துல இருக்கக்கூடிய ஒரு இபாதத்தான் அங்க சொல்லப்படுது. என்ன? அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் நேசிக்கின்றேன். அல்லாஹ் சொல்றாங்க, அன்த மஅ மன் அஹ்பப்த, நீங்கள் யாரை நேசித்தீர்களோ அவர்களோடு இருப்பீர்கள். நாளை மறுமையில் நீங்கள் யாரை நேசித்தீர்களோ அவர்களோடு இருப்பீர்கள். சஹாபாக்களுடைய அந்த தயாரிப்பு இப்படிதான் இருந்துச்சு. மறுமைக்காக அவர்களுடைய தயாரிப்பு இப்படிதான் இருந்துச்சு. இன்னொன்று, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு முறை பாருங்க, மறுமைக்காக ஒருவரால் இந்த அளவிற்கு தொடர்ச்சியாக இருக்க முடியுமா? இப்படி எந்த நேரமும் இந்த சிந்தனை உள்ள ஒருவரால் தான் இந்த அளவுக்கு இருக்க முடியும். ஒரு முறை அல்லாஹ்வுடைய தூதர் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு மித்த சஹாபாக்கள் எல்லாம் இருக்கும்போது அல்லாஹ்வுடைய தூதர் கேட்கிறாங்க,
இன்றைய தினம் நோன்பாளியாக எந்திரிச்சது யாரு? கடமையான நோன்புடைய நாட்கள் கிடையாது, அது பொது சாதாரண நாட்கள். இன்றைய தினத்தில் நோன்பாளியாக இந்த காலையை அடைந்தது யார்? அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு யார் சொல்லலாம்? நான் நோன்பு வச்சு யார் சொல்லலாம்? சரி, அடுத்த கேள்வி. இன்றைய தினத்தில் ஒரு ஏழைக்கு உணவளித்தது யார்? இன்றைய தினத்தில் ஒரு ஏழைக்கு உணவளித்தது யார்? ஆனால் யார் சொல்லலாம்? அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு. திரும்ப ரெண்டாவது. மூன்றாவது, இன்றைய தினத்தில் ஒரு ஜனாசாவை பின்தொடர்ந்தது யார்? இன்றைய தினத்தில் ஒரு ஜனாசாவை பின்தொடர்ந்தது யார்? அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு. ஆனால் யார் சொல்லலாம்? மூணாவது. நாலாவது, இன்றைய தினத்தில் அதாவது ஏழைக்கு உணவளித்தது, ஜனாசாவை பின்தொடர்ந்தது, நோன்பாளியாக இருந்தது. நான்காவதாக, முதலில் அல்லாஹ்விடத்தில் கேட்கிறாங்க, உங்களில் இன்றைய தினத்தில் நோன்பாளியாக இந்த நாளை அடைந்தது யார்? உங்களில் இந்த நாளில் ஏழைக்கு உணவளித்தது யார்? உங்களில் இந்த நாளில் ஜனாசாவை பின்தொடர்ந்தது யார்? உங்களில் இந்த நாளில் ஒரு நோயாளி நலம் விசாரித்தது யார்? ஆனால் யார சொல்லலாம்? அதற்கும் பதில் அவர்கள் தான். அதற்கும் ஆனால் யார சொல்லலாம்? 4 விஷயங்கள். இது என்ன 4 விஷயங்கள் யோசிச்சு பாருங்களேன். கடமையான விஷயங்களா? இன்னைக்கு ஃபஜர் தொழுதது யார்? இன்னைக்கு லுகர் தொழுதது யார்? இன்னைக்கு மகரிபு தொழுதது யார் அப்படின்னு அல்லாஹ்வுடைய தூதரங்க கேட்கிறாங்க. இந்த கேள்விகளே அல்லாஹ்வுடைய தூதர் கேட்டாங்க. இதுக்கு பதில் சொன்னா கூட சரி, இது கடமையான விஷயங்கள், அன்றாடம் செய்யக்கூடியது, இதை செய்திருந்தாலும் கூட சரி அப்படிங்கலாம். எல்லாம் எப்பயாவது ஒரு தடவை, ரொம்ப ரேராக செய்யக்கூடிய விஷயங்கள். இதை அல்லாஹ்வுடைய தூதர் அந்த நாள்ல கேட்கிறாங்க. அதற்கும் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அனைத்திற்கும் நான் என்று சொல்றாங்க. எல்லாத்துலயும் என்னுடைய பங்கு இருக்கு, எல்லாத்துலயும் என்னுடைய பங்கு இருக்கு என்று அந்த சஹாபி சொல்கின்றார்கள் என்றால், மறுமைக்கான தயாரிப்பு அவர்களிடத்தில் எவ்வாறு இருந்தது? மறுமைக்கான தயாரிப்பு அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, இந்த 4 விஷயங்களும் யார் ஒரு இடத்தில் ஒன்னா சேருமோ, ஒரு நாள்ல இந்த 4 விஷயங்களும் யார் ஒரு இடத்தில் ஒன்னா சேருமோ அவர் சொர்க்கத்திற்கு செல்ல தகுதியுடையவர், அவர் சொர்க்கத்திற்கு செல்ல தகுதியுடையவர் என்று அல்லாஹ்வுடைய தூதர் கூறினார்கள். சஹாபாக்களுடைய தயாரிப்பு பாருங்க. நம்மளையும் சஹாபாக்களையும் கொஞ்சம் அப்படியே கம்பேர் பண்ணி பார்க்கணும். யாரையோ நம்ம கம்பேர் பண்ணி, அவங்க எப்படி, இவங்க எப்படி, இதுல இவங்க எப்படி, இதுல இவங்க எப்படி, அந்த அளவுக்கு நான் எப்படி வர்றது, அந்த நிலை நான் எப்படி அடையிறது, இதெல்லாம் ஓகே, இதெல்லாம் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். சஹாபாக்களோட கம்பேர் பண்ணுங்க, அவர்களுடைய வாழ்வோடு கம்பேர் பண்ணுங்க, அவர்களுடைய அமல்களோடு கம்பேர் பண்ணுங்க, அவருடைய ஈமானோடு, அவருடைய தக்குவாவோடு கம்பேர் பண்ணுங்க. நான் எங்க கிடக்கேன் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்க முடியும். நான் எந்த நிலைமையில கிடக்கிறேன் அப்படிங்கிறது எப்ப புரிஞ்சுக்க முடியும்னா, சஹாபாக்களோட அந்த கம்பேரிசன்ல தான் என்னால புரிஞ்சுக்க முடியும். அவர்களோட அமல்களோடு நான் கொஞ்சம் கம்பேர் பண்ணி பார்த்தேன்னா, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு என்னடா இது, நான் டெய்லி 5 வக்து தொழுகிறேன், நோன்பு வைக்கிறேன், குர்ஆன் ஓதுறேன், தான தர்மம் செய்யறேன், இவ்வளோலாம் செஞ்சுட்டு நான் ஏதோ ஒரு நல்ல நிலைமையில இருக்கேன் அப்படின்னு நினைச்சிட்டு பார்த்தா அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அமல்கள் என்ன இப்படி இருக்கு, இவர்கள் சொர்க்கவாதிகள்லாம், அப்ப நான் எங்க பத்தாத, எனக்கு இது பத்தாதே என்கின்ற சிந்தனை வரும். எப்ப கடமையான விஷயங்கள் எல்லாம் நம்மகிட்ட இருந்தாலும் கூட, ஏன் அவர்களோட கம்பேர் பண்ணும்போது நம்மளோட நிலைமை அவ்வளவுதான் இருக்கும். சஹாபாக்களோட கம்பேர் பண்ணும்போது நம்மளோட நிலைமை அங்கதான் இருக்கும். இவர்களோட அப்படியே அவரோட எல்லா விஷயத்தையும், அவருடைய ஈமான் எப்படி, அவருடைய தக்வா எப்படி, அவர் அல்லாஹ்வுக்கு பயந்த விஷயங்கள் எப்படி, அவர்கள் அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் நேசித்த விஷயங்கள் எப்படி, அவர்கள் அல்லாஹ்வுக்காகவும் அல்லாஹ்வுடைய தூதருக்காகவும் இந்த உலக விஷயங்களை விட்டு கொடுத்தது எப்படி, எல்லாத்தையும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது என்னுடைய நிலைமை எங்க கிடக்குது என்பதை நாம் விளங்கிக் கொள்ள முடியும். அதன் மூலமாக அதை மெருகேற்றிக் கொள்ள முடியும். அதே மாதிரி இன்னொரு உதாரணம், ஒரு பெண்மணி, நமக்கு தெரிஞ்ச விஷயங்கள் தான், சொல்லப்படுகின்ற விஷயங்கள், அதிகமான விஷயங்கள், தெரிந்த கேட்ட விஷயங்கள் தான். மீண்டும் ஒரு நினைவூட்டல் துஜத்திது ஈமானனா, சஹாபாக்கள் கொடுப்பாங்க, வாங்க உட்காருங்க, நம்முடைய ஈமானை கொஞ்சம் நம்ம புதுப்பிச்சுக்கிடுவோம், நம்முடைய ஈமானை புதுப்பித்துக் கொள்வோம் என்று சஹாபாக்கள் உட்கார்ந்து ஒருவர் பேசிக் கொள்வார்கள். அந்த மாதிரி தெரிந்த விஷயங்கள் தான். ஒரு நினைவூட்டல். ஒருமுறை ஒரு வலிப்பு நோயுடைய பெண்மணி, ஒரு பெண்மணி, வலிப்பு நோயுடைய பெண்மணி அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட வர்றாங்க. யார் ரசூலுல்லாஹ், எனக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்கு, எனக்கு இந்த மாதிரி ஒரு நோய் இருக்கு, என்ன விஷயம்னா, ரோட்ல போகும்போதெல்லாம் என்னுடைய ஆடைகள் முதற்கொண்டு கொஞ்சம் விலகிடுது. ரோட்ல போகும்போது கூட ஆண்கள், அந்நிய ஆண்கள் நடமாடக்கூடிய இடத்துல என்னுடைய ஆடைகள் கூட கொஞ்சம் விலகிடுது. இந்த நோய் போறதுக்காக அல்லாஹ்விடத்துல துஆ செய்யுங்க, நோய் போறதுக்காக அல்லாஹ்விடத்துல துஆ செய்யுங்க. அல்லாஹ்வுடைய தூதர், சரி நான் துஆ செஞ்சா அல்லாஹ் தஆலா நோயை போட்டுருவோம். இது வலிப்பா இருக்கட்டும், கேன்சரா இருக்கட்டும், எந்த நோயா இருக்கட்டும், அல்லாஹ்வுடைய தூதர் துஆ செஞ்சா, அல்லாஹ் சொல்றாங்க, நான் துஆ செய்தால் அல்லாஹ் தஆலா வலிப்பு நோயை போக்கிடுவான் உங்களுக்கு. அதுக்கு பகரமா ஒண்ணு சொல்லட்டா, என்ன யார சொல்லலாம், இதை கொஞ்சம் நீங்க பொறுத்துக்கிறீங்க, அல்லாஹ் தஆலா அவனாக இதை உங்களுக்கு நீக்கும் வரை, அல்லது உங்களுக்கு இது தொடர்ச்சியாக இருக்குமானால் உங்களுடைய மரணம் வரை இதை நீங்க பொறுத்துக்கிறீங்க, உங்களுக்கு சொர்க்கம், அந்த பெண்மனுடைய வார்த்தை.
நான் பொறுத்துக்கிறேன், நான் அதை பொறுத்துக்கிறேன். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சஹாபிய பெண்மணிகள் ஒரு வார்த்தை உங்களுக்கு பெரிய அளவு அல்லாஹ்வுடைய தூதர் அந்த இடத்துல சொர்க்கத்தை பத்தி விளங்கப்படுத்தி அப்படி இப்படி எல்லாம் சொல்லல. பொறுத்துக்குங்க, சொர்க்கம் இருக்கு. இந்த ஒரு வார்த்தை அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க. இடம் இல்லாதவங்க மேல போகணும், மேல இடம் இருக்குது, இடம் இல்லாதவங்க மேல போகணும். ஒரு வார்த்தை தான் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க. நீங்க இதை பொறுத்துக்குங்க, உங்களுக்கு சொர்க்கம் இருக்குது. ஓகே, எனக்கு சொர்க்கம் தான் வேணும். இந்த உலகத்துல எனக்கு ஏற்படக்கூடிய விஷயங்களை பொறுத்துக் கொள்வது என்பது எனக்கு பெரிய விஷயம் இல்லை, எனக்கு சொர்க்கம் போதும். ரோட்ல போகும்போது மட்டும் அந்த ஆடை விலகாமல் இருப்பதற்கு அல்லாஹ்விடத்தில் துஆ செய்யுங்க என்று அல்லாஹ்வுடைய தூதரை கேட்டாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் அதற்காக மட்டும் துஆ செய்தார்கள் என்பதை நாம் பார்க்க முடிகிறது. ஆகவே அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இது மாதிரி உதாரணங்களை சஹாபாக்களுடைய சஹாபிய பெண்களுடைய வாழ்க்கையிலிருந்து சொன்னோம்னா சொல்லிக்கிட்டே போகலாம். அவர்கள் எந்த அளவிற்கு மறுமைக்காக தங்களுடைய வாழ்க்கையை வாழ்ந்தார்கள், மறுமைக்காக தங்களுடைய அவர்கள் இந்த உலகத்துல ஃபியூச்சரை நினைச்சு நாளைக்கு என்னுடைய எதிர்காலத்திற்கு எப்படி இருக்குமோ, நாளைக்கு என்னுடைய பிள்ளைகளுக்கு எப்படி, இதெல்லாம் யோசிச்சு அவர்கள் தயார் செய்வது என்பதெல்லாம் மிக குறைவு. அவர்கள் நாளை மறுமைக்காக எனக்கு என்ன, அவர்கள் நாளை மறுமைக்காக எனக்கு என்ன. போருக்கு பொருட்கள் தாங்கன்னு கேட்கும் போது உமர் ரலியல்லாஹு அன்ஹு இருக்கிறத பாதையை கொண்டு வந்து கொடுத்தாங்க. அதுதானே உமர் ரலியல்லாஹு அன்ஹு. ஏன் அது அப்படியே எனக்கு மறுமைக்காக டெபாசிட் பண்ணி வச்சிருங்க, அது அப்படியே எனக்கு மறுமைக்காக டெபாசிட், அது அப்படியே நாளைக்கு மறுமையில 7ல இருந்து 700 மடங்கு நான் அப்படியே திரும்பி வாங்கிக்குவேன். புத்திசாலி, இன்டெலிஜென்ஸ் அவங்களாம் அப்படிதானே. டேலண்டா சரியா எங்க அடிக்கணுமோ அங்க அடிச்சு சேர்த்து வச்சுட்டு போயிருக்காங்க. நாளைக்கு மறுமையில நாம் அவர்களை பார்த்தோம்னா நம்மளுக்கு அந்த நிலைமை புரியும். நம்மளை இங்க பார்க்கும்போது கேட்கும்போது மறதையெல்லாம் பாதி கொடுத்தார்கள், அவ்வளோ கருதையெல்லாம் முழுமையாக கொடுத்தார்கள். எத்தனை தடவை கேட்டாச்சு, எவ்வளோ பார்த்தாச்சு, எவ்வளோ படிச்சாச்சு. உண்மையா நாளைக்கு பார்த்தோம்னா உமர் ரலியல்லாஹு அவர்களுக்கு அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய அந்த சிறப்புகளை, அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய அதனால் கிடைக்கக்கூடிய அந்த சிறப்புகளை பார்த்தோம்னா கை செய்யப்பட்ட நிலையில் தான் நிற்போம். இதெல்லாம் வெறுமனே ஜும்ஆவில் பேசப்பட்டது அல்லது புத்தகங்களில் படிக்கப்பட்டதை தவிர அதிலிருந்து நான் படிப்பினை பெருசாக பெறவில்லையே என்று சிந்திக்கும் போதுதான் கை சேரும். அந்த நேரத்தில் தான் புரியும். உமர் ரலியல்லாஹு பாதியை கொண்டு கொடுக்குறாங்க அல்லாஹ்வுடைய தூதருக்கு, நான் அல்லாஹ்வுடைய பாதையில வச்சுக்கணுங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு முழுசா கொண்டு கொடுக்குறாங்க, எல்லாத்தையும் கொண்டு கொடுக்குறியப்பா உனக்கு என்ன, அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் இருக்காங்க, அவங்கள விட யாரு வேணும்? அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் இருக்கிறார்கள் என்றால் அதை விட வேறு என்ன வேணும்? அவனுடைய கையில் தான் வானம் பூமியுடைய ஹசானாக்கள் இருக்கிறது. அவன் நாடியவர்களுக்கு அள்ளி கொடுப்பான், அவன் நாடியவர்களுக்கு குறைத்தும் கொடுப்பான். இது அல்லாஹ்வுடைய கரத்தில் உள்ளது. ஆகவே அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த உலகத்திற்காக தயார் செய்வது, இந்த உலகத்தின் எதிர்காலத்திற்காக தயார் செய்வது என்பதெல்லாம் தப்பெல்லாம் ஒன்றும் கிடையாது. நாம் இந்த உலகத்தில் வாழலாம் பிறந்திருக்கிறோம். அல்லாஹ் தஆலா பிச்சை எடுத்து வாழ்றதுக்காக அல்லாஹ் தஆலா இந்த உலகத்தில் நம்மை உருவாக்கவில்லை. நாளை நம்முடைய எதிர்காலத்திற்காக நல்ல ஒரு பிசினஸ் நான் செய்யணும், அதன் மூலமாக நல்ல பொருளாதாரத்தை ஈட்டணும், என்னுடைய குடும்பத்தை கஷ்டம் இல்லாமல் நான் பாதுகாத்துக்கணும், என்னுடைய பிள்ளைகளை கையேந்திர நிலையில நான் விடாம அவர்களுக்காக ஏதாவது தயார் செய்து வச்சுட்டு போகணும், தப்பெல்லாம் கிடையாது. மார்க்கம் எங்கேயும் தடையெல்லாம் சொல்லல, மார்க்கம் எங்கேயும் தடை சொல்லல. அதோடு நின்றாத, அது இருக்கட்டும், அதற்காக நீ தயார் செய். அதை மட்டும் செஞ்சுட்டு மறுமையை மறந்துடாத, உண்மையான எதிர்காலத்தை மறந்துடாத என்பதுதான் மார்க்கம் செய்யக்கூடிய உபதேசம். நீ என்னுடைய எதிர்காலத்திற்காக தாராளமாக எவ்வளவு வேணாலும் சேர்த்து வை, தயார் பண்ணு. உண்மையான எதிர்காலத்தை மறந்து விடாதே என்பதுதான் மார்க்கத்தின் உபதேசம் என்பதை நாம் இந்த இடத்தில் விளங்கிக் கொள்ள வேண்டும். ஆகவே அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாளை மறுமைக்காக, இந்த உலகத்திற்காக, எதிர்காலத்திற்காக நாம் எவ்வாறு தயார் செய்கின்றோமோ அதே போல் உண்மையான எதிர்காலமான நாளை மறுமைக்காகவும் தயார் செய்யக்கூடிய மக்களாக அல்லாஹ் தஆலா நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. الحمد لله وحده والصلاة والسلام على من لا نبي بعده أما بعد. அல்லாஹ் எங்களுடையார்களே, ஒரு முக்கியமான காலகட்டத்தில் நம்ம இருக்கோம், அப்படிதானே? நம்மள சில பேர் ஓட்டு போட தகுதி உள்ளவர்கள் ஓட்டு போட்டுட்டு அல்லது இனிமே ஓட்டு போட வேண்டும் என்கின்ற நிலையிலும், இனிமே வரக்கூடிய அந்த ஆட்சியாளர்கள், இதுக்கு முன்னாடி இஸ்லாமியர்களை போட்டு மிதித்த மாதிரி மிதிக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் வர போறாங்களா, அல்லது இல்லை கொஞ்சம் பார்த்து செய்வோம் என்கின்ற நிலையில் பண்ணக்கூடிய ஆட்சியாளர்கள், இதுதான் நம்மளோட நிலைமையா இருக்க முடியும், அப்படிதானே? நம் நல்ல முறையில் இவர்களும் மனிதர்கள் தான், இவர்களை மனுஷனமாக நடத்தணும் என்கின்ற நிலையில் இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் வரப்போறார்களா என்பதெல்லாம் கேள்விக்குறி. அப்ப ஒண்ணு போட்டு இல்லாமல் ஆக்கக்கூடிய முஸ்லிம்களை மொத்தமாக இல்லாமல் ஆக்கணும்னு நினைக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் வரப்போறார்களா, இல்ல கொஞ்சமா பண்ணலாம் என்கின்ற நிலையில் ஆட்சியாளர்கள் வளர்க்க போறார்களா என்ற இரண்டுக்கு மத்தியில் உள்ள கேள்விதான் நம்மகிட்ட போய்கிட்டு இருக்கு.
என்ன அப்படின்னா அல்லாஹு தாலா ஒரு வாக்குறுதி அளிக்கின்றான். வாழ் அல்லாஹ், அல்லாஹு தாலா வசனத்தில் கால் அல்லாஹ்னு கூட சொல்லல, அல்லாஹு தாலா கூறுகின்றான் என்று கூட அல்லாஹு தாலா சொல்லல. வாழ் அல்லாஹ், அல்லாஹு தாலா வாக்களிக்கின்றான். என்னது? அல்லதீன ஆமனு மின்கும் வஅமிலு ஸாலிஹாத். ரெண்டு நிபந்தனை, ரெண்டு நிபந்தனை உள்ளவர்களுக்கு அல்லாஹு தாலா வாக்களிக்கின்றான். என்னது? ஈமான் கொண்டு நல்லவர்கள் செய்பவர்களுக்கு, ஈமான் கொண்டு நல்லவர்கள் செய்பவர்களுக்கு லயஸ்தக்லிஃபன்னஹும் ஃபில் அர்தி கமா ஸ்தக்லஃபல்லதீன மின் கப்லிஹிம். யார் ஈமான் கொண்டு நல்லவர்கள் செய்கிறார்களோ அவர்களுக்கு இந்த பூமியில் ஆட்சி அதிகாரத்தை நாம் கொடுப்போம். எப்படி இதுக்கு முன்னாடி உள்ளவர்களுக்கு கொடுத்தோமோ அந்த மாதிரி, எப்படி இதுக்கு முன்னாடி உள்ளவர்களுக்கு கொடுத்தோமோ அந்த மாதிரி. யோசிச்சு பாருங்க, மக்காவிலிருந்து எந்த ஒன்றும் கிடையாது, வணக்கு வழிபடுவதற்கு வழி இல்லை என்கிற நிலையில வச்சிருந்த வீடு வாசல் சொத்து எல்லாத்தையும் மக்காவை விட்டுட்டு ஒண்ணுமே இல்லாம போட்டிருந்த ஆடையோட மதினாவுக்கு வந்து சேர்ந்தார்கள் மக்காவாசிகள். உலகத்தை ஆளக்கூடிய நிலைக்கு அல்லாஹு தாலா அந்த மக்காவாசிகளை அல்லாஹு தாலா கொண்டு வந்து சேர்த்தான். மதினாவாசிகள் யாரும் ஆட்சி செய்தது கிடையாது, மதினாவாசிகள் ஆட்சி செய்தது கிடையாது. அன்சாரிகள் கரத்தில் அல்லாஹு தாலா ஆட்சி அரத்தை கொடுக்கலை, ஆட்சி அதிகாரம் முழுவதும் இருந்தது மக்காவாசிகளுடைய கரத்தில். அவர்கள் தான் முழுவதுமாக ஆட்சி செய்தார்கள். எப்ப இந்த இரண்டு நிபந்தனைகளையும் அவர்களுக்கு எப்ப வந்துச்சோ அப்ப ஈமான் கொண்டு நல்லவர்கள் செய்ய ஆரம்பித்தார்கள். அல்லாஹு தாலா ஆட்சி அதிகாரத்தை கொடுத்தான். அல்லாஹு தாலா ஒண்ணுமே இல்லாம இருந்த நிலைமையில் இருந்து நாடுகளை ஆளக்கூடிய நிலைமைக்கு அந்த சகாபாக்களை அல்லாஹு தாலா கொண்டு வந்தான். ஏன்? இரண்டு நிபந்தனைகள் அவங்கள்ட்ட வந்துச்சு. ரெண்டே ரெண்டு, பெருசாக சொல்லல, ரெண்டு நிபந்தனைகள் அவங்கள்ட்ட வந்துச்சு. அல்லாஹு தாலா வாக்குறுதியை நிறைவேற்றினான். எப்ப இந்த ஆட்சி போச்சு அப்படின்னா, குறிப்பிட்ட சில பல ஆண்டுகளாக இஸ்லாமியர்கள் தான் உலகத்தை ஆண்டு வந்தார்கள். எப்ப அவர்கள் பிடுங்கப்பட்டுச்சு அப்படின்னா, எப்பொழுது இந்த இரண்டு நிபந்தனைகள் அவர்களிடத்தில் குறைஞ்சிச்சோ, அல்லாஹு தாலா ஒரு அளவு வச்சிருப்பானா இல்லையா, அந்த அளவை இவர்கள் வரம்பு மீறியது எந்த நிலைமையில் அடைந்தார்களோ அப்ப அல்லாஹு தாலா அவர்கள்ட்ட எடுத்தான். அப்ப அல்லாஹு தாலா அவர்கள்ட்ட எடுத்தான். ஏன்? உனக்கு இதுக்கு மேல தகுதி இல்லை, இதுக்கு மேல உனக்கு இதை வைத்திருக்க தகுதி இல்லை என்று அல்லாஹு தாலா ஒரு பெரிய நாசத்தை இஸ்லாமிய சமுதாயத்திற்கு கொடுத்து, எதிரி சமுதாயத்தில் அல்லாஹு தாலா ஆட்சியை கொடுத்து ஆளச் செய்யறான். நம்மளை இஸ்லாமிய சமுதாயம் உலகத்தை ஆண்டு கொண்டிருந்தது, அதை அப்படியே அல்லாஹு தாலா மாற்றி எதிரிகளை இஸ்லாமியர்களை ஆளச் செய்தான். இன்று வரைக்கும் அந்த நிலைமைதான் போய்கிட்டு இருக்கு, இன்று வரை அந்த நிலைமைதான் போய்கிட்டு இருக்கு. ஒருவேளை எதிர்காலத்தில் அல்லாஹு தாலா சொல்லக்கூடிய இந்த இரண்டு நிபந்தனைகளும், அல்லாஹு தாலா இந்த நிபந்தனைகளை எந்த அளவிற்கு நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறானோ அந்த அளவிற்கு நம்மிடத்தில் வருமானால் அல்லாஹு தாலா தன்னுடைய வாக்கில் மாறு செய்வோன் கிடையாது. ஒருவேளை மீண்டும் இதே இரண்டு பண்புகள் இந்த முஸ்லிம் சமுதாயத்திற்கு மத்தியில் வருமேயானால் அல்லாஹு தாலா அவனுடைய வாக்கை மீண்டும் நிறைவேற்றுவான். இந்த இஸ்லாமிய சமுதாயத்தின் கரத்தில் இந்த ஆட்சி அதிகாரங்கள் கொண்டு வந்து தரப்படும். எப்ப? இந்த ரெண்டு விஷயம்தான். இந்த ரெண்டு விஷயத்தை மட்டும் நான் சரியாக இருந்தால் போதும். அல்லாஹ்வை எப்படி ஈமான் கொள்ளணும், அல்லாஹ்வை எப்படி நான் நம்பணுமோ அந்த மாதிரி நம்பணும், அல்லாஹ்வை எப்படி நம்பணுமோ அந்த மாதிரி நம்பணும். ரெண்டாவது, அட்லீஸ்ட் எனக்கு கடமையாக்கப்பட்ட விஷயங்களை நான் சரியாக செய்யணும். அல்லாஹ் தாலா நம்மளை படைத்து பரிபாலிச்சு எல்லாத்தையும் செஞ்சு நம்மளை எதிர்பார்க்கறது என்ன? உன் வாழ்க்கை ஃபுல்லா நீ பிறந்ததுல இருந்து எனக்காகவே வாழ்ந்து மௌத்தாப்போன்னு அல்லாஹ் தாலா எதிர்பார்க்கிறான். இல்லையே, என்னை எப்படி நம்பணுமோ அப்படி நம்புறாங்க. என்னையா எப்படி நம்பணுமோ அப்படி நம்பு. நான் என்னத்தை உனக்கு கடமையாக்கி இருக்கேனோ அட்லீஸ்ட் அதை மட்டும் செய். முதலாவது நான் உனக்கு எதை கடமையாக்கி இருக்கின்றனோ அதை மட்டுமாவது முதலாவதாக செய்கின்ற இந்த இரண்டு விஷயங்களை தான் அல்லாஹ் தஆலா கேட்கின்றான். இந்த ரெண்டை செய். உன்னை பூமிக்கு உன்னை ஆட்சி அதிகாரிகளாக ஆக்கி, உன்னை ஆளக்கூடியமாக மக்களாக ஆக்கி, உனக்கு கீழ் அந்த மற்ற சமுதாயத்தை உனக்கு கீழ் நான் வாழ செய்யணும் அல்லாஹ் தஆலா சொல்கின்றான். அப்ப நம்முடைய ஊர்ல நம்முடைய நாட்டுல இந்த மாதிரி சூழ்நிலைகள் நிலவுது. இதற்காக நாங்க என்ன செய்யறது? நாங்க என்ன நல்ல சமுதாயம் தானே? நாங்க ஏதாவது தப்பு பண்ணோமா? நாங்க நல்ல மக்கள், நல்ல மாதிரிதான மக்களுக்கு மற்ற சமுதாயத்துக்கு நல்ல விஷயங்கள் தான் நாங்க பண்ணிட்டு இருக்கோம், நல்ல முறையாக நடந்துட்டு இருக்கோம், எல்லா விஷயங்களையும் சொல்றோம். அவர்களுக்கு மக்களுக்கு, சாதாரண மக்களுக்கு இவ்வளவு விஷயங்களையும் நாம் சொல்லிட்டு இருக்கோம். இவ்வளவுலாம் தேவையில்லை, இவ்வளவுலாம் நிரூபிக்கணும்னு தேவையில்லை. ஈமான் கொண்டு நல்லமல்கள் செய்யுங்க. அல்லாஹு தஆலா நம்முடைய கரத்தில் ஆட்சி அதிகாரத்தை தருவதாக அல்லாஹு தஆலா வாக்களித்திருக்கின்றான். அல்லாஹு தஆலா வாக்கி அவன் வரம்பு மீறுவோனோ அந்த வாக்குறுதிக்கு மாறு செய்வோனோ அல்லாஹு தஆலா கிடையாது என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். ஆக அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு சில விஷயங்கள் நாம் இந்த ஜும்ஆவுரை கேட்டிருப்போம்.
ஒவ்வொரு ஜும்ஆவிலும் ஒரு சில விஷயங்கள் நமக்கு சொல்லப்படும், நாம் கேட்டிருப்போம். பேசுபவர் அவருக்காகவும் சரி, இரண்டாவதாக கேட்பவர்களுக்காகவும் சரி ஒரு சில விஷயங்களை சொல்வார். சொல்லக்கூடிய கேட்கக்கூடிய விஷயங்களை அதில் ஒன்றிரண்டையாவது நாம் மனதில் வைத்து அதை அமல் செய்வதற்கு எண்ணி வைப்போமே ஆனால், நியத்து வைப்போமே ஆனால், அதன் மூலமாக ஒரு மாற்றத்தை நம்முடைய வாழ்விலும் சமுதாயத்திலும் ஏற்படுத்தலாம் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். பேசப்பட்ட கேட்கப்பட்ட விஷயங்களை வாழ்க்கையில் அமல் செய்வதற்கு அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.